வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் யாழ் மக்களை அவதானம். கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி பாரிய பண மோசடி. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. மீனவர்களுக்கு விடுத்துள்ள அறிவித்தல். கண்டியிலிருந்து யாழ் சென்ற வாகனம் விபத்து. தந்தை பலி. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் காயம். பானதுறையில் துப்பாக்கிச் சூடு. அடையாளம் தெரியாத 2 தப்பியோட்டம். ரஷ்யாவை ஊக்குவிக்கும் அமெரிக்கா. செலன்ஸ்கி காட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். கனடா அனுப்புவதாக கூறி 27,80,000 ரூபாய் மோசடி செய்த பெண்ணொருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று யாழ் வடமராட்சி செம்பியன்பற்று பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடைச் சேர்ந்த ரமேஷ் பிரேமா எனும் குடும்ப பெண்ணிடம் அவரது கணவரை கனடா அனுப்புவதாக கூறி பெண்ணொருவர் 27,80,000 ரூபாவை 2023 ஆண்டு பெற்றுள்ளார். அதன் பின்பு அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டதுடன் தாம் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த குடும்ப பெண் காசு பரிமாற்றம் செய்யப்பட்டமைக்கான அனைத்து ஆதாரங்களுடன் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததன் பிரகாரம் 2024 ஆண்டு சந்தேக நபருக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் பயணத்தடை விதித்து பிடியாணை பிறப்பித்திருந்தது. குறித்த பெண் சந்தேக நபர் மருதங்கேணி காவல்துறையினரின் உதவியுடன் நேற்று செம்பியன்பற்றில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரிடம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் குறித்த நபர் அதே பகுதியில் பலரிடம் மோசடி செய்துள்ளமை தெரியவந்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் நாளைய தினம் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளிலும் இடைக்கிடையே ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய மலைநாட்டிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் நிலவும் மழையுடனான வானிலையை தொடர்ந்து நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. யாழ் கண்டி பிரதான வீதியில் வவுனியாவின் ஓமந்து பகுதியில் இன்று அதிகாலை 4:40 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 3 காயமடைந்துள்ளனர். கண்டியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கார் ஒன்று யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த லாரியுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் காரின் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். காரில் காயமடைந்த 3 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காரை ஓட்டிச் சென்றவர் தூங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாணந்துறை மதுப்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டை நோக்கி மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். 9 மில்லிமீட்டர் பிஸ்டல் துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர்கள் உடனடியாக சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை பாணந்துறை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். அமெரிக்கா மௌனமாக இருப்பது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை மேலும் ஊக்குவிப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்ட கொடூர ஏவுகணை தாக்குதலை அடுத்தே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனின் 13 பிராந்தியங்களின் 22 இடங்களில் நடந்த இந்த தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 12 பேர் கொல்லப்பட்டனர். உக்ரைன் இதனை ஒரு பொதுமக்கள் படுகொலை என்று கூறும் நிலையில் ரஷ்யா இதை ஒரு வெற்றியாக கருதுகிறது. விமான நிலையத்தில் மற்றும் வெடிமருந்து கிடங்குகள் போன்றவற்றை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ரஷ்யா கூறுகிறது. எனினும் தாக்குதலால் பொதுமக்கள் உட்கட்டமைப்புக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.